தூய்மை பணியாளர்களுக்கு மே 1 அன்று அவர்களின் பணியை பாராட்டி இன்றைக்கு தூய்மை பணியாளர் உரையும் மற்றும் அவர்களின் தேவையான பொருள்களை வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கும் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களே, துணை ஆணையர் அவர்களே, ஆளுங்கட்சி தலைவர் ராமலிங்கம் அவர்களே, நிலைக்குழு தலைவர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களே, மதிப்புக்குரிய ஆர்டிசி நாத் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கூடிய சீஃப் இன்ஜினியர் விஜயகுமார் அவர்களும் ராஜேஸ்வரி மேடம் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்க அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு மே 1 உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் நாளாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மே தின பூங்காவில் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்து சென்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி, இப்படி அனைத்து காலகட்டத்திலும் தங்களுடைய உழைப்பை வந்து மாநகராட்சியை தூய்மையாக வைத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளும் அயராது பணியாற்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக நிகழ்ச்சியை இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வந்திருக்கக்கூடிய 400 தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இன்றைக்கு சீருடை வழங்க இருக்கின்றோம். இதற்கு முன்ன டாட்கோ மூலியமாக அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் ஒரு கார்டு வழங்கப்பட்டது. இந்த கார்டு மூலியமா உங்களுக்கு நிறைய இன்சூரன்ஸ் இருந்தது. அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை இருந்தது, வேலைவாய்ப்பு திட்டம் இருந்தது, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் இருந்து இன்றைக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் அந்த கார்டு வழங்கப்பட்டிருந்தது. முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா இருந்த பொழுது இந்த டாட்கோ மூலியமா வழங்கக்கூடிய கார்டில் பணியில் இருக்கக்கூடியவர்கள் இறப்பு ஏற்பட்டால் அவருக்கு 2 லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தார்கள். இன்றைக்கு அதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்த்தி 5 லட்சமாக வழங்கியிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து இன்றைக்கு மதிப்புக்குரிய துணை மேயர் அண்ணன் பேசும்போது சொன்னார்கள், பாதிப்புகள் ஏற்பட்டால் 1 லட்சத்திலிருந்து அதிகமாக்கி தரும்போது கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட கவனத்துக்கு எடுத்து சென்று அதையும் அதிகப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தருவார் அப்படின்றதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சிக்கு உட்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களும் தூய்மை பணியில ஈடுபடுறீங்க. நிறைய பேர் நார்த்ல இருந்து வரக்கூடியவர்கள் இருக்கீங்க, மண்டலம் 4ல இருந்தெல்லாம். ஸோ நீங்க இந்த கொடுங்கியூர் பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களும் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கவங்களுக்குலாம் நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும். அதுவும் இல்லாத நீங்கள் டெய்லி குப்பையில் கை வைக்கக்கூடிய சூழல் இருக்கும். நிறைய பேருக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் வரும். அப்படின்றதால கடந்த ஆண்டு மாநகராட்சி சார்பாக அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் கம்ப்ளீட் மாஸ்டர் செக்அப் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய இடத்துல தூய்மை பணியாளர்களோட கலந்துரையாடும் பொழுது அவங்க அது குறித்து நிறைய பதிவு செய்திருந்தாங்க. உங்களுடைய நலன் கருத்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார்கள். இன்றைக்கு அதே வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு இன்றைக்கு மண்டலம் 4, 5, 6, 7, 8 இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் மலேரியா பணியாளர்களுக்கும் இந்த சீருடை வழங்கப்படுகிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களும் இந்த சீருடை அணிந்துதான் நீங்க பணியில ஈடுபடணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது உங்களோட சேஃப்டிக்காகவும் தான். இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா அதுல ரேடியம் போட்டிருக்கு. நிறைய தூய்மை பணியாளர்கள் நைட் நேரங்கள்ல பணியில ஈடுபடுறீங்க. நைட் நேரங்கள்ல இருட்டா இருக்கக்கூடிய பகுதிகளில் பணியில நீங்க இருக்கும் பொழுது சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடிய சூழல் ஏற்படுது. அதெல்லாம் தவிர்க்கும் வகையில இதுல நைட் ரேடியம் போட்ட ஒரு ஸ்பெஷலா உங்களுக்காகவே இந்த ட்ரெஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ட்ரெஸ் பத்தல, சைஸ் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் அளவெடுத்து அதுக்கேற்ற போலதான் ஒவ்வொருத்தருக்குமே ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா நீங்க பணியில ஈடுபடும் போது ஒவ்வொரு தூய்மை பணியாளர்களுக்கும் இந்த தூய்மை பணியாளருக்கு வழங்கப்படக்கூடிய சீருடை அணிந்து பணியில ஈடுபடுமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாநகராட்சியை ஒவ்வொரு நாளும் சுத்தமா வைத்துக் கொள்ள உங்களுடைய பணி மிகவும் பெரிது. அதற்காக மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.